ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜனனி நாட்டுக்கோழி சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பண்ணையில் வந்துட்டு அந்த சளி பிடிச்சி ரொம்ப கண் வீங்கி எல்லாமே வந்து 88 குஞ்சு சுத்தமாக காலி. ஆமாம், அது வந்து என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அது மேயிற இடத்துல கழிவு சரியான அளவுக்கு மாட்டினதுனால அவங்களுக்கு வைரஸ் ஃபார்ம் ஆகி அந்த வைரஸ் வந்து நுரையீரல் அட்டாக் பண்ணிச்சு. இப்போ நம்ம அதுக்கு வந்து நுரையீரல் வந்து வைரஸ் வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம டாக்டர்கிட்ட போய்கிட்டு எவ்வளோ கன்சல்ட் பண்ணோம். அந்த குஞ்சு வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு ஆப்ரேஷன் பண்ணியெல்லாம் செக் பண்ணோம். அது வந்து வைரஸ் தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் வைரஸை வந்து எங்களால் கிளியர் பண்ண முடியாதுன்னு டாக்டர் கையை விரிச்சிட்டாரு. சரி, ஓகே, இது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நான் விட்டுருந்தேன்னா அந்த பண்ணையில் உள்ளது எல்லாத்தையுமே காலி பண்ணியிருக்கோம். அப்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசித்தேன். நம்ம அந்த காலத்தில், அதாவது 1986 ஒரு மாடு ஒன்று வளர்த்தோம். அந்த மாட்டுக்கு இதே மாதிரி சளி வந்து ஓவராக ஹெவி ஆகிப்போச்சு. அதுக்கு நம்ம சாம்பிராணி, பனங்கு சாம்பிராணி இருக்கு இல்லையா, பனங்கு சாம்பிராணி அந்த பொடியை நுணுக்கி தூவக்காலில், அதாவது வேப்பம் புண்ணாக்கு, அப்புறம் அதில் இன்னும் 2-3 ஐட்டம் போட்டாங்க. அது ஆனால் அது கோழிக்கு அவ்வளோ எஃபெக்ட்டு தேவையில்லை. ஏன்னா மாடு வந்து ஹெவியானது, கோழி வந்து லைட்டு, அதனால் அவ்வளோ எஃபெக்ட்டு தேவையில்லை கோழிக்கு. அதனால் அது போட்டு அது ரெக்கவரி ஆகிட்டுது. அது பக்காவாக ரெக்கவரி ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ இதுக்கும் அதே மாதிரி நம்ம ஆவி பிடிச்சிருக்கோம். ஆவி பிடிக்கிறதுனா சாதாரணமாக கிடையாதுங்க. சைடு ஃபுல்லாக இப்போ நம்ம எப்படி நமக்கு சளி பிடிச்சதுன்னா எப்படி பெட்ஷீட்டை போட்டு கேப் இல்லாமல் போத்துறோமோ, அதே மாதிரியே அதுக்கும் கேப் இல்லாமல் போற்றி பக்காவாக போடணும். அப்படி போட்டு நீங்கள் ஆவி பிடிச்சிட்டிங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு நோய் தொற்று பரவாது. அதாவது ஒரு 50% பாதிக்கப்பட்ட குஞ்சு வந்து ரெக்கவரி ஆகிடும். அதுக்கு மேலே பாதிக்கப்பட்டது ரெக்கவரி ஆகலை. ஏன்னா நான் செக் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து பக்காவாக இருக்கும். எல்லா மெடிசனோட இது வந்து பக்காவாக இருக்கும். ஆனால் வேப்பம் புண்ணாக்கு, ஏன்னா மெயினாக அதில் வேப்பம் புண்ணாக்கு, அப்படி இல்லையா வேப்பம் தழை. ஆனால் வேப்பம் தழைங்கிறது 2வது கட்டம். வேப்பம் புண்ணாக்குன்னா இருக்கிறதுலேயே வந்து ஹை குவாலிட்டி. ஓகே கைஸ், நம்ம அனுபவிக்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இல்லைனாலும் நம்மளுடைய வீடியோக்கள் வந்து ஆண்டாண்டு காலத்துக்கும் நமக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு தெரியணும். அதுதான் முக்கிய கருத்து. ஓகே கைஸ், தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு கொடுத்து வர ஆதரவுக்கு கோடான நன்றிகள். நம்மளை ஆதரிக்கிற எல்லாருக்கும் மிக்க 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 நன்றி. ஓகே, தேங்க்யூ.